சினிமா ரசிகர்களுக்கெல்லாம் வணக்கம். நான் இப்ப கேஆர்ஆர் மல்டிபிளெக்ஸ் சேலம் மக்களால் வந்து 5 தியேட்டர்னு சொல்லிட்டு அன்போடு அழைக்கப்படக்கூடிய கேஆர்ஆர் மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்ல ஸ்கிரீன் 5ல மகாராஜா படம் பார்த்துட்டு தான் அதை பத்தி விமர்சனத்தை வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இந்த மகாராஜா படத்தை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லி 2024 வந்ததுலேயே சூப்பர் ஹிட் படம் இதுதான் முதல் படம். ரெண்டாவது விஜய் சேதுபதியோட 50வது படம். DJS 15 பேர் வச்சு அப்புறம் மகாராஜான்னு பேர் வைக்கும் போது ஒரு எதிர்பார்ப்பை தூண்டிடுச்சு. குரங்கு பொம்மைன்னு 2017 எடுத்து வெளியிட்டு பரபரப்பாக பேசப்பட்ட அந்த படத்தினுடைய இயக்குனர் நித்திலன் சுவாமிநாதனுடைய 2வது படம் இது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு 2வது படம் எடுத்தா கூட படத்தை பிரமாதமா எடுத்திருக்காரு. இந்த படத்தோட கதையை முதல்ல சுருக்கமா பாத்திரலாம். விஜய் சேதுபதி அதாவது மகாராஜா வந்து சென்னை KK நகர்ல ஒரு சலூன் கடை நடத்திட்டு இருக்காரு. மனைவியை இழந்த அவருக்கு தன்னுடைய மகள் மேல அளவற்ற அன்பு பாசம். மகள் தான் எல்லா உலகமே. சஞ்சனா சமிதாஸ் தான் மகளா, சிறு குழந்தை நட்சத்திரமா நல்லா உணர்ச்சி கொப்பளிக்க வசன உச்சரிப்புல அருமையா நடிச்சிருக்காங்க. அவர் ஒரு நாள் மகள் வந்து ஸ்போர்ட்ஸ் கேம்புக்கு போயிடுறாங்க. இவர் திடீர்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என்னுடைய லட்சுமியை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அப்ப வந்து போலீஸ்காரங்க அந்த லட்சுமிங்கிறது யார் அப்படின்றது தான் இந்த கடத்துல ஒரு முக்கிய இது. அந்த லட்சுமிங்கிறது ஒரு டாஸ்பின், அதாவது ஒரு குப்பை தொட்டி. எதுக்காக அந்த குப்பை தொட்டி அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு? ஒரு கட்டத்துல வந்து ஒரு போலீஸ்காரனுக்கு நான் 7 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுக்குறேன், நீங்க அந்த குப்பை தொட்டியை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. ஏன் அவ்வளவு லஞ்சம் கொடுக்கணும்? அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அவருடைய வாழ்க்கைக்கு இந்த குப்பை தொட்டிக்கு என்ன சம்பந்தம்? அதே போல இந்த படத்துல இன்னொரு சைட்ல வந்து ஒரு வில்லன் அனுராக் காஷ்யப் வந்து ஒரு கூட்டு கொள்ளை கூட்ட தலைவர். நகரத்துல ஒதுக்குப்புறமா இருக்க வீட்டுல எல்லாம் கொள்ளையடிச்சு பாலியல் தொந்தரவு எல்லாம் கொடுக்கக்கூடிய கும்பலின் தலைவர். அதையும் தனித்தனியா காமிக்கிறாங்க. அவருக்கும் இந்த குப்பை தொட்டிக்கு என்ன சம்பந்தம்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடைதான் இந்த படத்தோட திரைக்கதை. இந்த தியேட்டர்ல வந்து பாருங்க, நல்லா இருக்கும், அருமையான திரைக்கதை. ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து ஒரே நேர்கோட்டில் கதை செஞ்சு அது லீனியர் ஸ்கிரீன் பிளேன்னுவாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஹாப்ல துண்டு துண்டா காட்சிகள், விஜய் சேதுபதி காட்சி ஒண்ணு, கொல்லக்கோட்டை காட்சிகள் ஒண்ணு, இப்படி துண்டு துண்டா காட்சிகள் வரும். மக்கள்லாம் ஏன் இந்த மாதிரி துண்டு துண்டா காட்சிகள் வருது? நான் லீனியரா திரைக்கதை ஃபர்ஸ்ட் ஹாப்ல அமைச்சிருப்பாரு. அதுக்கெல்லாம் விதை வந்து செகண்ட் ஹாப் திரைக்கதை செம ஃபாஸ்ட், செம விறுவிறுப்பு. இந்த முதல் பாதியில வந்த காட்சிகளுக்கெல்லாம் விதை 2வது ஹாப்ல கொடுத்து அதோட முடிச்சு போட்டு செமையா ஸ்கிரீன் பிளே நிதின் சுவாமிநாதன் பண்ணியிருக்காரு. கதை வசனமும் அவர் தான். ஒரு அற்புதமான ஸ்கிரீன் பிளே. இந்த படத்துல வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கிற காட்சிகள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல அனுபவங்களாம் அப்பட்டமா காமிக்குது. இது வந்து விஜய் சேதுபதியினுடைய 50வது செல்வம். அவர் நடிப்பு ராட்சசன். அவரு மக்கள் செல்வன் என்று அழைக்கப்படக்கூடிய அவர் வந்து தன்னுடைய 50வது படம், அதாவது அரை சதம் படத்திலேயே வந்து சதம் அடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து எப்பவும் சிரிப்பு இல்லாத ஒரு இறுக்கமான முகம், மகள் மீது பாசத்தை பொழியக்கூடிய ஒரு தந்தை, எதிரி வில்லனை முதல்ல பாக்குற தருணம், இப்படி பல கட்ட நடிப்புகள்ல வேற லெவல் நடிப்புல செமத்தியா பின்னி எடுத்திருக்காரு விஜய் சேதுபதி. பொதுவா 50வது படம்னா எல்லாருமே ஒரு மாஸ் என்ட்ரி வேணும், சாங் வேணும், ஹீரோ ஆக்ஷன்லாம் வேணும்னுவாங்க. ஆனா இதெல்லாம் தவிர்த்து நல்ல கதை தான் ஹீரோ நிரூபிக்கிற ஒரு கதையில எடுத்து நடிச்சிருக்காரு. இந்த படம் நிச்சயமா ஒரு சூப்பர் ஹிட் படத்துல நடிச்சு 50வது படம் அவருக்கு ஒரு மைல் கல்லாம் அமைஞ்சிருச்சு. மற்றும் இந்த படத்துல வந்து நட்டி என்கிற நடராஜன் இன்ஸ்பெக்டரா வராரு. அவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கறத நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மம்தா மோகன்தாஸ், பாரதி ராஜா எல்லாம் சின்ன சின்ன பாத்திரங்கள்ல வராங்க. நடிகை அபிராமி வந்து ஒரு உணர்ச்சி கொப்பளிக்கும் ஒரு பாத்திரத்துல வந்து நடிச்சு சிறப்பா நடிச்சிருக்காங்க. அடுத்து சிங்கம்புலி, நம்ம நகைச்சுவை நடிகராக அறியப்பட்ட சிங்கம்புலி வந்து இந்த படத்துல ஒரு வித்தியாசமான, இதுவரை பார்க்காத, அதாவது வழக்கமா நம்ம பாக்குற நடிகர்கள் எல்லாம் அவங்களுடைய வித்தியாசமான கோணத்துல வித்தியாசமான நடிப்புல இதுவரை பார்க்காத நடிப்பு வழங்கியிருக்கிறது அந்த படத்தோட சிறப்பு. போலீசாரிடம் வந்து ஒரு சம்பவத்தை செஞ்சு காட்டுற இடத்துல சிங்கம்புலி அவரோட நடிப்பு வந்து நிச்சயம் அவருக்கு அவார்டு வாங்கி தரும். மிரட்டலான மேக்கிங் அந்த காட்சி. இசை வந்து காந்தாரா படத்துக்கு இசையமைச்சார் இல்லைங்களா, அஜனீஷ் பி லோக்நாத். அவருடைய இசையில அருமையா BGM ஸ்கோர் பண்ணிருக்காரு. தினேஷ் புருஷோத்தமன் ஒளிப்பதிவு, இருளான காட்சிகள் எல்லா காட்சிகள்லயுமே ஒளிப்பதிவு அழகாக பதிவு பண்ணிருக்காரு. அனல் அரசு சண்டையில வந்து பொறி பறக்குது. ரொம்ப அற்புதமா எல்லா கலைஞர்களும் இந்த படத்துல பணிபுரிஞ்சிருக்காங்க. வைரமுத்து எழுதி இந்த அஜனீஷ் இசையமைச்ச தாயே தாயேங்கிற பாடல் படத்துல அடிக்கடி வருது. அந்த பாடல் படம் வரத்துக்கு முன்னாடியே இட்டு விஜய் சேதுபதி மக்கள் செல்வனுக்கு ஒரு சிறப்பான படமா அமைஞ்சிருக்கு. இது ARR மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்ல ஸ்கிரீன் 5ல பார்க்கும்போது ரொம்ப சிறந்த அனுபவமா, நல்ல பெரிய தியேட்டர், அது நல்ல குழு ஏசியில பார்க்கும்போது, அது நம்ம ஊர் தியேட்டர் பார்க்கும்போது இந்த படத்தோட ஒரு சுகமே தனி. என்னதான் இன்னைக்கு வேற தளங்கள்லாம் வந்தாலும் தியேட்டர்ல வந்து படம் பார்க்குற சுகம் வேற எதுலையுமே கிடைக்காது. மொத்தத்துல வந்து இந்த திரைப்படம் வந்து திரையை கெடுக்காத ஒரு திரைப்படம். நாட்டுல ஒரு பிரச்சனைனா வந்து ஒரு மகாராஜா கிட்ட போய் சொல்லுவாங்க. வீட்டுல ஒரு பிரச்சனைனா நாம தான் மகாராஜா வந்து தீக்கணுங்கிற வலியுறுத்துற படம். அப்பா மகள் பாசத்தை பண்ண படம். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. பிரமாதமான படம். ARR மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்ல பாருங்க. ஸ்கிரீன் 5ல டிக்கெட் பரபரப்பா விற்பனை ஆகிட்டே இருக்கு, வந்துகிட்டே இருக்கு. ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடிட்டு இருக்கு. தியேட்டர்ல நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. புக் மை ஷோ, டிக்கெட் கிரீன், ARR சினிமாஸ் எல்லா ஆப்லயுமே டிக்கெட் இருக்கு. ஆப்ல டிக்கெட் வாங்கினவங்க நேரா ஸ்கிரீனுக்கு போயிடலாம், வந்து கவுண்டர்ல நிக்க வேண்டியது இல்லை. சோ மகாராஜா படம் இந்த வருடம் 2024 வெளியான
மிக சிறந்த படம். இதை தியேட்டர்ல வந்து பாருங்க. டோன்ட் மிஸ் இட். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். ஈசன் எழில் வில்லியன். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.